ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு புது சேனலுக்கு ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னா இட்ஸ் போயா மைக் வாங்கியிருக்கேன். போயா மைக், காலர் மைக். ஸோ இது லேவிலியர் மைக்ரோஃபோன் மைக். ஸோ ஏன் வாங்கினேன்னா இதுக்கு வரைக்கும் இப்போ கூட நான் வந்து லைக் ஃபோனில் இருக்க இன்டர்னல் மைக் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சில பேர் சொன்னாங்க, சில பேர் இல்லை, வீடியோ பார்க்குற சில பேர் தனியாக இன்க்ளூடிங் வீட்டில் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண, ஆடியோ கம்மியாக இருக்குது, கம்மின்னு இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு பல ரிசர்ச் பண்ணி வாங்கினேன். பட்ஜெட்டில் இருக்கிற பெஸ்ட் மைக்குனா இதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கு. இதோட பெரிய பெரிய பட்ஜெட்னால் அதுக்கேற்ற மாதிரி காசுக்கேற்ற தோசை, சிம்பிளாக சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு ஜேபிஎல் ஹெட்ஃபோனில் தான் வச்சு வாய்ஸ் டப் பண்ணிக்கிட்டு வந்தேன், ப்ளஸ் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான் இந்த மைக். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு ஆஸ் யூஷுவல் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என் சேனலில் போட ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ இதான்னு நினைக்குவேன். ஸோ லெட்ஸ் ஓப்பன். ஸோ ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பவுச் தந்துருக்காங்க. ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே தான் இந்த மைக் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல். ஸோ இது படிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா தெரிஞ்சவங்க படிக்க வேணாம். பட் இன்கேஸ் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் அப்புறமா படிப்பேன். அதுக்கப்புறமா போயாவோட ஆப்பிள் மாதிரி லைக் போயா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் எ வாரண்டி கார்டு. ஸோ இப்போ பாதி பேருக்கு டவுட், நிறையா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இந்த போயா இதில் இது ஒரிஜினலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுனா அவங்க போட்டு வைப்பாங்க இங்கே. ஸோ ஓகே, ஃபைன். ஸோ இங்கே இருக்க அந்த ஸ்டிக்கரை பீல் பண்ண சொல்லுவாங்க. பீல் பண்ணால் உள்ளே ஒரு QR கோடு இருக்குமா. ஸோ ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் பீல் இட் ஆஃப். எஸ், ஸோ இதான் அந்த ஸ்டிக்கர். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு QR கோடு இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 சக்ஸஸ், இது ஒரிஜினல் தான். ஸோ ஸ்டெப் 2க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இந்த சிம்பிள் இருக்குல்ல, பர்பிள் வித் ப்ளூ சம்திங், அதில் தண்ணி போட்டு தேய்ச்சா அந்த போயா வேர்டிங்ஸ் போயிடும். திரும்ப நாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அது வருமா. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கான வீடியோ இப்போது போடுவேன். ஸோ ஓகே, ஸோ இப்போது இந்த க்யூட் பவுச்சுக்குள்ளே தான் நம்ம மைக் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காது. ஸோ லெட்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு இப்போ ஒன்று எடுப்போம். மாடி. ஸோ இது தாங்க. ஸோ இந்த மைக் ப்ளஸ் ஹெட்ஃபோன் ஜாக் இது பற்றி ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் இப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு காமிச்சிட்டு அப்புறமா இதுக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது கிட்டத்தட்ட 6 மீட்டருக்கு ஒயர் தந்துருக்காங்க. 6 மீட்டர் ஒயர். ஓகே, ஸோ இட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கேம் ரெக்கார்டர்ஸ், DSLR. ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் இன்பில்டாக இதை ப்ளக்இன் பண்ணி மைக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த பூச்சியாமல் இருக்க அந்த இது, அப்புறமா போயாவோட ப்ராடக்ட் குவாலிஃபைட் டெஸ்டட்னு ஒரு சிம்பிள் இல்லை, லீஃப்லெட் அது ஒன்று.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அந்த மைக்குக்கு அட்டாச் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்று நான் எடுப்போம். ஸோ இதுக்குள்ளே இப்போ ஒரு பேட்ரி, தென் ஒரு பின், பஃப், தென் காலர் மைக்னால அதுக்கு போட வேண்டிய ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பின்லேருந்து வரேன். ஸோ இந்த பின் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இதில் இந்த அடாப்டர் லைக் 3 பின் அடாப்டரை நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு டிஎஸ்எல்ஆரில் இதை ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இதிலேருந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கான அடாப்டர் பின் தான் இது. ஸோ இப்போது ஓகே, நாம் தான் ஃபிட் பண்ணிக்கலாம் போல எல்லாமே. ஸோ இப்போது லெட்ஸ் ஃபிட் இட். ஃபஸ்ட்டு இதுக்கான அந்த பஃப் போடலாம். ஸோ இது வந்து பாப் ஃபில்டர் மாதிரி நாய்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கிளியர் வாய்ஸ் கொடுக்கும் இது யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை நம்ம பொறுமையாக அப்படியே உள்ளே போடலாம். என்ன போல போகுது போகுது போகுது. சூப்பர், போயிடுச்சு 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 போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மைக் உள்ள சேஃபாக உட்காந்துக்கிட்டு இருக்காது. ஸோ இப்போ இந்த காலர் அட்டாச் பண்ண கிளிப் அட்டாச் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எங்கே போடுவாங்கன்னா இங்கே கேப் இருக்குல்ல உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அங்கே வந்து இதை ஃபிட்டின் பண்ணணும். எஸ், அங்கே தான். ஸோ இது அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டோன்னா உள்ளே போயிடும். போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இதை எடுத்து கிளிப் மாதிரி காலரில் எங்கேயோ ஜஸ்ட் அப்படியே மாட்டிக்கலாம். ஸோ இப்போ இங்கே மாட்டி காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இதை அப்படியே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிளெயின் ஒயராக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லுவேன்னு சொன்னேன்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கேமரா, இன்னொன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னா அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் விட்டுடுங்க. வேறு கேமராவில் டிஎஸ்எல்ஆரில் ரெக்கார்ட் பண்ணோன்னா இந்த மோட் அப்படியே ஜஸ்ட் மேலே யூஸ் பண்ணிட்டு மேலே அப்லிஃப்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்ரியும் அதுக்கு தான் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மைக்கை பேட்ரி போட வேணாம். ஸோ பேட்ரி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உள்ளே போடணும். ஸோ அதுக்கான ஸ்லாட் தான் இது. ஸோ எனக்கு இப்போதைக்கு நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதுனால எனக்கு இது போடணுன்னு அவசியம் இல்லை. டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணால் மட்டும் இது போட்டால் போதும். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும். ஸோ நம்ம அப்படியே இதை வச்சுட்டு ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா இதோட லென்த்து தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர்னால இப்போ லாங் ஷார்ட்ஸ்னால் கூட நீங்கள் ஃபோன் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே லென்த் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள மைக் அட்டாச் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே கேமராக்காக லாங்காக போய் பேசினாலும் நல்லா கிளியராக ஆடியோ கேட்கும். ஸோ நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் ரெக்கார்ட் பண்ணும் போது இன்கேஸ் கேமராவில் வைக்காமல் இதில் ஃபோனில் வச்சுட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இதில் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. இதே ஆடியோ நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும் போது கேமராவில் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இதை இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இன்பில்ட் ஃபோனில் இருக்கிற மைக்கோட ஆடியோ. ஸோ இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா
மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவேன், போயா மைக் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு முன்னோட இப்போ இருக்க ஆடியோ டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் தெரியும். ஏன்னா ஆம்ப்ளிஃபை ஆகி கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக கேட்கும் ஆக்சுவலி. ஸோ எனக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஒன்ஸ் எடிட் பண்ணும்போது தான் எனக்கும் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் இல்லை சாரி, இந்த மைக் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி மைக் தேவைன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா போயாவில் என்ன சொல்கிறது, லைக் டூயல் மைக் வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ எடுக்குவீங்கன்னா ஒரே ஆடியோவை 2 பேரும் ரெக்கார்ட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னொரு பர்சன் ரெக்கார்ட் பண்ணோன்னா மைக் என்கிட்ட மட்டும் இருக்குன்னா டூயல் இதனால அவங்களும் இந்த கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 டூயல் மைக். ஸோ அதுவும் போயா M1 மைக் தான். ஸோ இது ஆக்சுவலி ஒர்த். ஸோ மற்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. ஸோ இது நான் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து பிக்யூட்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே $14 வாங்கினேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 14 கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா INR படி 14 into இன்னி வெயிட் என்ன 82. ஸோ அரௌண்ட் சம் 1400-500 கிட்ட வருது எக்ஸாக்ட்லி. ஸோ கன்வெர்ட் பண்ணால் பட் இந்தியாவில் உங்களுக்கு இதே வெயிட் கிடைக்குமான்னா பார்த்து வாங்குங்க. பட் இது ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் இதோட கம்மியாலாம் விற்குவாங்க மைக். பட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ கம்மி விலை தான் பாருங்கள். கண்டிப்பாக குவாலிட்டியும் கொஞ்சம் மொக்கையாக தான் கொடுத்து வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தாக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திட்டணுமா திட்டுங்க, பிடிக்கலையா அதையும் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், இதே மைக் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் இதே மாதிரி என்ன மாதிரி தடுமாறிக்கிட்டு வந்தானுங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்ல முடியாது, வாங்கினா நான் மேபி போடலாம். மேலும் என்கிட்ட இந்த ஏதாச்சும் அப்டேட்ஸ் ப்ளஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த மைக்குக்கான லிங்க்லாம் நான் உங்களுக்கு கீழே தரேன். வேறஸ் நீங்கள் யூரோப்பில் லித்துவேனியாவில் வாங்கணுன்னா அதுக்கான லிங்க், வேறஸ் இந்தியாவிலனா அமேசான். ஸோ லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பழைய வீடியோ நீங்கள் ஏதாச்சும் பார்க்கலன்னா ஐ பட்டனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ that's the video guys. So until then, bye.